எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 21 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே இனிய ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ ஹாப்பியாக கொண்டாடுங்க. இந்நேரத்துக்கு கொண்டாடி முடிச்சிருப்பீங்க. பிரியாணி எல்லாமே வந்து வயிற்றில் செட் ஆகிருக்கும். ஸோ இவ்வளோ பிஸியான நேரத்தில் ஒதுக்கி இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் மகிழ்ச்சிகரமான பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது? 116. உலகின் மகிழ்ச்சியற்ற நாடுகளின் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? ஆன்சர் ஆப்கானிஸ்தான், 147வது இடம். எந்த மாநிலத்தில் 2 குழந்தைகளுக்கு அதிகமாக உள்ள குடும்பத்துக்கு ரூபாய் 25,000 ஊக்கத்தொகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேச மாநிலம். தெலுங்கு கன்னட புத்தாண்டை குறிக்கும் பண்டிகை எது? ஆன்சர் யுகாதி. மகாராஷ்டிராவை தொடர்ந்து கீழ்கண்ட எந்த மாநிலத்தில் கட்டாய மத மாற்றத்தை தடுக்கும் மத சுதந்திர மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது? ஆன்சர் சத்தீஸ்கர். சீனாவுக்கான புதிய இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் விக்ரம் துரைசாமி. சமீபத்தில் எந்த வங்கியின் தலைவரான அதானு சக்கரவர்த்தி தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார்? ஆன்சர் HDFC வங்கி. பாரத் எலக்ட்ரிசிட்டி தேசிய மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் டெல்லி. மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள ரிலீஃப் திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் ஏற்றுமதியாளர்கள். எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் மரபுசாரா மின் உற்பத்திக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2030. ஆப்கான் கால்பந்து போட்டியானது எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படுகிறது? ஆன்சர் 2 years once. 21 March டுடே கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து அதே ஒழுக்கமுடைமை அதிகாரத்திலேருந்து இன்னொரு திருக்குறள் வந்து பார்க்க போகிறோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது இதில் வந்து ஒழுக்கம் தான் அனைவருக்குமே எல்லாருக்குமே ஒரு சிறப்பை மேன்மையை தரக்கூடியதாக இருக்குது. விழுப்பம்னா மேன்மை சிறப்பு அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ ஒழுக்கம் தான் எல்லாருக்குமே மேன்மையை தரக்கூடியதாக இருக்கிறதுனால அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரை விட மேலானதாக கருதி பாதுகாக்கணும், ஓம்பப்படணும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். உயிரை விட மேலானதாக அதை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுறாங்க. சரி, நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். எங்கு அமைந்துள்ள கலிஞ்சர் கோட்டை குன்றை புவி பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலிஞ்சர் கோட்டை குன்றை பார்த்தீங்கன்னா இப்போ GSI அதாவது ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து புவி பாரம்பரிய தலமாக ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ புவியியல் ரீதியில் அது ஒரு பாரம்பரிய மிக்க தலம் அப்படின்னு சொல்லி தான் கலிஞ்சர் கோட்டை குன்றை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய கலிஞ்சர் கோட்டை குன்று GSI இந்திய புவியியல் ஆய்வு மையமானது தேசிய புவி பாரம்பரிய தலமாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஸோ அப்படி என்ன அங்கே வந்து ஜியாகிரபிக்கல் ரீதியாக அப்படி என்ன பாரம்பரியம் மிக்கது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ 2.5 பில்லியன் ஆண்டுகளை விட பழமையான கிரானைட்டு ப்ளஸ் மணற்கற்கள்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு எபார்ஷியன் அன்கான்ஃபார்மிட்டி அப்படிங்கிற ஒரு புவியியல் அமைப்பை கொண்டிருக்கு இந்த ஹில். அதனால தான் இதை வந்து தேசிய புவி பாரம்பரிய தலமாக GSI வந்து அறிவிச்சிருக்காங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் பண்டால வந்து இருக்கு. GSI தானே இதை அறிவிச்சிருக்காங்க. GSI அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1851 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து சுரங்க அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுகிறது GSI. GSIயோட வேலை என்னன்னா கனிம வளங்கள் நம்ம நாட்டில் எங்கெங்கே இருக்குது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பீடு செய்கிறது, வரைபடமாக்குறது, புவியியல் ஆய்வுகளை மேற்கொள்கிறது தான் GSIயோட ஒர்க்கு. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து மேற்கு வங்க மாநிலத்தில் கொல்கத்தாவில் இருக்குது. இண்டெக்ஸ் அண்ட் ரிப்போர்ட். ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? ஸோ நம்ம தமிழ்நாடு தான் ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவில் ஃபஸ்ட்டு முதன்மை மாநிலமாக உருவெடுத்திருக்கு. அதிகமாக ஜவுளி பொருட்கள் ஏற்றுமதி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் தான் செய்யப்படுது. அதுக்கடுத்து 2வது இடத்துல குஜராத் வந்து இருக்குது. ஸோ ஜவுளி ஏற்றுமதியில் நம்ம இந்தியாவில் வந்து அதிக அளவு ஏற்றுமதி செஞ்சு தமிழ்நாடு மாநிலம் இப்போ முதல் இடத்துக்கு முன்னேறி இருக்குது. குஜராத் மாநிலத்தை பின்னுக்கு தள்ளி. குஜராத் வந்து 2nd பிளேஸில் இருக்குது, மகாராஷ்டிரா வந்து 3rd பிளேஸில் இருக்குது. இப்போது நிர்யாத் டேட்டா அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய விவரங்களை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் நிர்யாத் டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேட்டா படி 2024 to 25 $7.99 பில்லியன் அளவுக்கு ஜவுளி ஏற்றுமதி அப்படிங்கிறது நடந்திருக்கு.
தமிழ்நாட்டில். ஸோ அதன்படி 29% ஜவுளி ஏற்றுமதி வளர்ச்சியை நம்ம தமிழ்நாடு பதிவு செஞ்சுருக்கு. ஸோ மொத்தமாக இந்தியாவிலேருந்து நம்ம ஏற்றுமதி செய்கிறத ஒப்பிடும்போது, ஜவுளி ஏற்றுமதியோட ஒப்பிடும்போது இதில் எவ்வளோ நம்ம தமிழ்நாட்டோட பங்களிப்பு இருக்குன்னா 21.84% தமிழ்நாடு மூலமாக தான் ஜவுளி ஏற்றுமதி அப்படிங்கிறது நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன்படி தமிழ்நாடு தான் இந்தியாவுடைய முன்னணி ஜவுளி ஏற்றுமதியாளராக இப்போ உருவெடுத்திருக்கு. அவார்ட்ஸு 2026 ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் கவே மதானி. ஸோ இப்போ 2026 ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருதை கவே மதானி தான் வின் பண்ணியிருக்காரு. இவர் இந்த விருதை வின் பண்ண இளம் நபர். அது மட்டும் இல்லாமல் முதல் ஐநா அதிகாரி இந்த கவே மதானி. இவர் ஈரானிய விஞ்ஞானி இந்த கவே மதானி என்பவர். இப்போ இந்த வருஷம் ஸ்டாக்ஹோம் நீர் விருதை வின் பண்ணியிருக்கார் இல்லையா, இவர் வந்து எதுக்காக இந்த விருதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீர் நிர்வாகம், அப்புறம் நெருக்கடியான டைமில் அதை எப்படி கையாண்டது, இவருடைய கையாண்ட விதம், நெருக்கடி மேலாண்மைக்காக இவருடைய பங்களிப்புக்காக பாராட்டி தான் இந்த ஸ்டாக்ஹோம் நீர் விருது, ஸ்டாக்ஹோம் வாட்டர் ப்ரைஸ் அப்படிங்கிறது இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க கவே மதானிக்கு. ஸோ உலக நீர் தினம் மார்ச் 22 செலிப்ரேட் பண்ணுறோம் எவ்ரி இயர். ஸோ இந்த தினத்தை ஒட்டி தான் இந்த விருதுங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இவர் ஈரானிய விஞ்ஞானி. என்ன ஒர்க் பண்ணுறாருன்னா ஐக்கிய நாடுகள் பல்கலைக்கழகத்தின் நீர், சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார நிறுவனத்தில் இயக்குனராக இருக்கார். அடுத்ததான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். கிருஷி சகி திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வந்து வேளாண்மையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஸோ இப்போ நம்ம 2026 ஆண்டு அப்படிங்கிறது என்ன யாராக நம்ம பார்க்குறோம்? ஐக்கிய நாடுகள் சபையுடைய சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த ஆண்டை ஒட்டி இப்போது கிருஷி சகி அப்படிங்கிற திட்டமானது தொடங்கியிருக்காங்க. வேளாண்மையில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பெண்கள் வந்து வேளாண்மையில் பங்கேற்பதை இன்னும் ஊக்குவிக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பயிர் காப்பீடு செய்வதை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் இந்த கிருஷி சகி அப்படிங்கிற திட்டமானது தொடங்கியிருக்காங்க. ஸோ இதை யார் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய வேளாண் காப்பீடு நிறுவனம் ஏஐசி. அதான் வந்து அக்ரிகல்ச்சர் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா, ஏஐசி தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது வந்து நிதி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இந்த ஏஐசி அப்படிங்கிறது. இந்த ஏஐசி தான் பெண் விவசாயிகளுக்கு வந்து அதிகாரம் அளிக்கணும், வேளாண்மையில் அவங்களுடைய பங்களிப்பை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், பயிர் காப்பீட்டில் அவங்களுடைய பங்களிப்பை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிருஷி சகி திட்டமானது லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இயர் அப்படிங்கிறது சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம் உணவு மற்றும் விவசாய அமைப்பினால. அடுத்து டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். அமோக் ஜுவாலா பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அமோக் ஜுவாலா அப்படிங்கிற இராணுவ பயிற்சி அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இப்போது இராணுவ பயிற்சிங்கிறது பார்த்திங்கன்னா இராணுவ வீரர்கள்ட்ட ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துறது, மற்ற படைகள்கிட்ட வந்து ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு வந்து இப்போது உண்மையாகவே போர் நடந்துச்சுன்னா அந்த போர் சூழலில் எப்படி இயங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயிற்சியாகவும் இந்த அமோக் ஜுவாலா பயிற்சி வந்து உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பாபினா கலச்சுடும் தளம், அதாவது ஃபீல்டு ஃபயர் ரேஞ்சில் வந்து நடத்தப்பட்டிருக்கு. பாபினா ஃபீல்டு ஃபயர் ரேஞ்சில் வந்து இந்த பயிற்சி அமோக் ஜுவாலா பயிற்சி இந்திய இராணுவத்துடைய தெற்கு படைப்பிரிவு சார்பில் மார்ச் 6 18 வரைக்கும் நடந்திருக்கு. அடுத்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம். இந்தியாவில் அரிய வகை நிரந்தர புவிக்காந்த உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அமைச்சரவை டேஷ் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. ஆன்சர் 7280 கோடி. ஸோ போன வருஷம் நவம்பரில் தான் இந்த மாதிரி அரிய வகை புவிக்காந்தங்களுடைய உற்பத்தியை வந்து நம்ம நாட்டில் இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சீனாக்கிட்டேருந்து தான் இறக்குமதியை நம்பி தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது இந்த புவிக்காந்தங்கள் உற்பத்தியை நம்ம நாட்டிலே இன்க்ரீஸ் பண்ணி நம்ம நாட்டை வந்து அதோடைய உற்பத்தி மையமாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்தியா வந்து மத்திய அமைச்சரை வந்து இதுக்கான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கு 7280 கோடி ஒதுக்கீடு செஞ்சு ஒப்புதலும் அளிச்சிருப்பாங்க, அரிய வகை நிரந்தர புவிக்காந்த உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக. ஸோ இந்த ரேர் எர்த் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லையா, இது எதுக்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இப்போ மின்னணு வாகனங்கள் உற்பத்தி, காற்று விசையாழிகள், அதாவது காற்றாலைகளில் பயன்படுத்துகிறோம் இல்லையா அந்த காத்தாடி மாதிரி அது, அப்புறம் நவீன மின்னணு பொருட்கள், வான்வழி பாதுகாப்புத்துறை சார்ந்த விஷயங்களுக்கும் இந்த காந்தங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. நியோடைமியம், இரும்பு, போரான், இந்த மாதிரி அரிய வகை புவி காந்தங்கள் நமக்கு தேவைப்படுது. ஸோ இது வந்து நம்ம சீனாக்கிட்டேருந்து அதிகப்படியாக இறக்குமதி செய்கிறோம். ஸோ அப்போ அதை குறைச்சி நம்ம நாட்டிலே உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி அரிய வகை புவிக்காந்தத்தோட மையமாக நம்ம நாட்டை மாற்றணுங்கிறதுக்காக தான்
7 இயர்ஸுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வகையில் 7 ஆண்டு கால திட்டமாக இந்த ஸ்கீமை அறிவிச்சிருப்பாங்க. எவ்வளோ கோடியில் செயல்படுத்தப்படும்? 7280 கோடியில் இந்த அரிய வகை நிரந்தர புவிக்காந்த உற்பத்தி ஊக்குவிப்பு திட்டம் அப்படிங்கிறது செயல்படுத்தப்படுவதற்கு போன வருஷம் நவம்பரில் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. இதன்படி ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 6000 மெட்ரிக் டன் அரிய வகை புவிக்காந்தங்கள் உற்பத்தி செய்யணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இப்போது இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா, இப்போ அரிய வகை புவிக்காந்தங்களை உற்பத்தி செய்வதற்கான ஆலைகளை அமைக்கக்கூடிய நிறுவனங்களுக்காக ஏலமானது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அரிய வகை புவிக்காந்த உற்பத்திக்கான ஆலைகளை அமைக்கிறாங்க, ஏலம் எடுத்து அமைச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க, மூலதன மானியம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 750 கோடி அதுக்காக இந்த 7280 கோடியில் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. அடுத்து PLI ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் விற்பனை சார்ந்த ஊக்கத்தொகை, அதுக்காக 6450 கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இந்த PLI திட்டம் பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீம் எதுக்காகனா ஒரு 14 முக்கியமான துறைகள், மின்னணு பொருட்கள் உற்பத்தி, மருத்துவம், ஆட்டோமொபைல், இந்த மாதிரி ஒரு 14 துறைகளில் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி செய்கிறத குறைச்சி நம்ம நாட்டிலே உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளை ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்கீமில் எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நிறுவனம் வந்து மின்னணுவியல் சம்மந்தமாக ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து உற்பத்தி செய்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. ஸோ இப்போது 2019 to 20 மின்னணு பொருட்கள் உற்பத்தி எவ்வளோ இருந்துச்சோ அதை விட கூடுதலாக இப்போ இந்த நிதியாண்டில் விற்பனை செஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு விற்பனைக்கு ஏற்ற மாதிரி 4%லேருந்து 6% வரைக்கும் ஊக்கத்தொகையானது கொடுப்பாங்க. ஸோ எவ்வளோவுக்கு 2019 to 20 ஆண்டோட ஒப்பிடும்போது விற்பனை இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகைங்கிறது கொடுப்பாங்க. இதான் வந்து இந்த PLI ஸ்கீம் அப்படிங்கிறது. அடுத்த வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். ஹார்மோஸ் நீரிணை எந்த 2 நீர்நிலைகளை இணைக்கிறது? ஆன்சர் ஓமன் வளைகுடா மற்றும் பாரசீக வளைகுடா. ஸோ ஓமன் வளைகுடாவையும் பாரசீக வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய ஒன்றா தான் இந்த ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது நம்ம இருக்கு. இதை பற்றி நம்ம அடிக்கடி கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருப்போம். மேப் ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ இதான் வந்து பாரசீக வளைகுடா, பெர்ஷியன் கல்ஃப். அடுத்து கல்ஃப் ஆஃப் ஓமன், ஓமன் வளைகுடா. இந்த ஓமன் வளைகுடாவையும் பெர்ஷியன் வளைகுடாவையும் இணைக்கக்கூடிய ஒரு இடமாக தான் இந்த ஹார்மோஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது இருக்குது. இங்கே மேலே வந்து ஈரான் இருக்குது, கீழே பார்த்தீங்கன்னா பஹ்ரைன், கத்தார், அப்புறம் ஐக்கிய அரபு அமீரகம், ஓமன் ஆகிய நாடுகளானது இருக்குது. இதோட ஃபுல் மேப்பை பார்த்தீங்கன்னா புரியும். ஸோ இதான் வந்து ஹோர்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது. இதுக்கு மேலே ஈரான் இருக்குது, இங்கே ஈராக், சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், அப்புறம் ஓமன், இந்த நாடுகள்லாம் இருக்குது. ஸோ இந்த பெர்ஷியன் கல்ஃபு, ஓமன் கல்ஃபு அப்படியே வந்து அரேபியன் சீல வந்து இணைகிற மாதிரி இருக்கா. ஸோ இப்போது இந்த சைடு நம்ம இந்தியா இருக்கும், இந்த சைடு நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னென்னா இந்த நாடுகள் வந்து அதிகமாக எண்ணெய் வளமிக்க நாடுகள். இந்த நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய், எரிவாயு இதெல்லாமே இந்த வழியாக கொண்டு வராங்க. கொண்டு வந்து தான் உலக அளவில் வந்து கொடுக்குறாங்க. 20% கச்சா எண்ணெய் விநியோகம் உலக அளவில் இந்த ஹோர்முஸ் நீரிணை வழியாக தான் மேற்கொள்ளப்படுதுன்னு பார்ப்போம். இப்போது ஈரான் மேலே அமெரிக்கா, இஸ்ரேல் தாக்குதல் நடத்துகிறனால ஈரான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சவுதி அரேபியா, கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம் சொல்லிட்டு இந்த மாதிரி வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்காவுடைய இராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹோர்மோஸ் நீரிணையை கடந்தால் தானே இந்த சைடு இப்போது கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது நடக்கும். அப்போ இந்த இடத்துல ஈரான் வந்து பிளாக் பண்ணுறாங்க. இங்கே வந்து சரக்கு கப்பல்கள் போகுது அப்படின்னா அங்கே வந்து கன்னி வெடிகள் அமைக்கிறது அல்லது ட்ரோன்கள், ஏவுகணைகள் மூலமாக தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னா கப்பல் வந்து இதை மீறி போகிறதுக்கு பயப்படுவாங்க. ஸோ இதை கடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமாயிரும். அப்போ கச்சா எண்ணெய் விநியோகம் அப்படிங்கிறது ப்ராப்ளமேட்டிக் ஒன்றா மாறிடுச்சு. இப்போ மாறிடுச்சு, அப்படி தான் இருக்குது. சரிதானே? இப்போ எதுக்காக இந்த ஹோர்மோஸ் நீரிணை பற்றி பார்க்குறோம்? நீங்கள் வந்து இப்போது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கனால ஹோர்மோஸ் நீரிணையை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ப்ளஸ் எந்த நீர்நிலைகளை இது இணைக்குது? பெர்ஷியன் கல்ஃபையும் ஓமன் கல்ஃபையும் இதை இணைக்கக்கூடிய ஒன்றாக தான் இந்த ஹோர்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது இருக்குது. பெர்ஷியன் கல்ஃப்லேருந்து அப்படியே பயணித்து ஓமன் கல்ஃப்லேருந்து அடுத்து எந்த சீக்கு போயிடலாம்? அரேபியன் சீக்கு போயிடலாம், அரபிக்கடலுக்கு போயிடலாம். ஸோ இப்போ இந்த ஹோர்மோஸ் நீரிணை வழியாக கப்பல்கள் போகிறத பாதுகாப்பாக பயணிக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நடவடிக்கைகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு
பிரிட்டன், பிரான்ஸு, ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான், கனடா இந்த 7 நாடுகளும் இப்போது ஹெல்ப் பண்ண போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. அவங்க வந்து இந்த பாதுகாப்பாக இந்த கப்பல் பயணிப்பதை உறுதிப்படுத்துறதுக்கு இந்த 7 நாடுகள் வந்து பங்களிப்பை கொடுக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் எத்தனை சதவீதத்தை வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கிறது? 88% வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து தான் கச்சா எண்ணெய் க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது இறக்குமதி செய்கிறோம். எரிவாயுலையுமே வெளிநாடுகள்லேருந்து தான் இறக்குமதி செய்கிறோம். ஹோர்முஸ் நீரிணை வழியாக தான் அதில் பெரும் வாரியான அளவு வந்து பெரும் அளவில் நம்ம இறக்குமதி செய்கிறோம். இப்போ ஹோர்முஸ் நீரிணை பாதிக்கப்பட்டதுனால நமக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கிறது, எரிவாயு தட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏற்பட்டது. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போது என்ன பண்ணியிருக்காங்க, அப்போது ஹோர்முஸ் நீரிணையை க்ளோஸ் பண்ணதுனால நமக்கு பெட்ரோல் விலை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே எதிர்பார்க்கப்பட்டது இல்லையா? இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ப்ரீமியம் ரக பெட்ரோல் விலையை வந்து லிட்டருக்கு 2 ரூபாயும், தொழிற்சாலைகளுக்கான டீசல் விலையை வந்து லிட்டருக்கு 22 ரூபாயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே டைமில் சாதாரண பெட்ரோல் டீசல் விலையை வந்து உயர்த்தலை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த எக்கனாமிக் கரண்ட் அஃபேர்ஸ். இந்திய ரிசர்வ் வங்கி அமைப்பில் பணப்புழக்கத்தை நிர்வகிக்க பயன்படுத்தும் ஒரு குறுகிய கால பணவியல் கொள்கை கருவி எது? ஆன்சர் வேரியபிள் ரெப்போ ரேட், அதாவது மாறுபடும் ரெப்போ விகிதம். அதுதான் வந்து வேரியபிள் ரெப்போ ரேட்னு சொல்கிறோம், VRR அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பணப்புழக்கத்தில் ஏதாவது தட்டுப்பாடு ஏற்படுது சந்தையில் வந்து, இப்போது மற்ற வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, சின்ன சின்ன வங்கிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த வங்கிகளுக்கு வந்து இப்போ பண தட்டுப்பாடு, ரொக்க பண தட்டுப்பாடு ஏற்படுது. இப்போ என்கிட்ட எப்போதுமே பணம் இருக்கும், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கும். இப்போது நான் ஒரு கடைக்கு போய் ஏதாவது பொருள் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், கையில் கேஷாக இருக்கிறது அப்படிங்கிறது என்கிட்ட கம்மியாக தான் இருக்கும். ஸோ அப்போ அதில் வந்து எனக்கு பணப்புழக்கம் அப்படிங்கிறது பாதிக்கப்படுது இல்லையா? அந்த மாதிரி தான் வங்கிகள்கிட்ட மொத்தமாக அவங்கள்ட்ட பணமே இல்லைன்னு கிடையாது, ரொக்கமாக உடனடியாக யூஸ் பண்ணுறதுக்கான ரொக்கமான பணமாக அவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன், பணப்புழக்கம் வங்கி நிறுவனங்கள்கிட்ட ஏற்படும் போது, பணப்புழக்க குறைபாடு அப்படிங்கிற மாதிரி விஷயம் ஏற்படும் போது, கவர்மெண்ட் வந்து, அதாவது இந்திய ரிசர்வ் வங்கி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குறுகிய கால டைமுக்கு இந்த வேரியபிள் ரெப்போ ரேட் அப்படிங்கிற ஒரு டூலை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். சரி கவனிங்க, வேரியபிள் ரெப்போ ரேட். இப்போ ரெப்போ ரேட் அப்படின்னா நம்ம என்ன பார்ப்போம், வங்கிகளுக்கு வழங்கக்கூடிய குறுகிய கால கடன்களுக்கான வட்டி விகிதம் தான் ரெப்போ ரேட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். வேரியபிள் ரெப்போ ரேட் அப்படின்னா, இப்போது வங்கிகள்கிட்ட பணப்புழக்கத்தை சீர் செய்யறதுக்காக, கேஷாக அவங்கள்ட்ட உடனடியாக பணமாக மாற்றுவதற்காகவோ அல்லது ரொக்கமாகவோ பணம் குறையுது வங்கிகள்கிட்ட, சந்தையில், இங்கே வங்கிகளை தான் சந்தைன்னு சொல்கிறோம், வங்கிகள்கிட்ட பணப்புழக்கம் அப்படிங்கிறது குறையுது அப்படின்னா, அந்த டைமில் வங்கிகளுக்கு தேவையான அந்த ஷார்ட் டைமுக்கு தேவையான குறுகிய கால நிதியை ரிசர்வ் வங்கி கொடுப்பாங்க. அப்போ ரிசர்வ் வங்கி சும்மா கொடுக்க முடியாது இல்லையா, ஷார்ட் டைமுக்காக இருந்தாலும் சும்மா கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வட்டி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, வட்டியை வந்து ரிசர்வ் வங்கியே சூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஏலம் விடுவாங்க, இவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் ரொக்க பணத்துக்கு ஏலம் விடுறோம்னு சொல்லி ரிசர்வ் வங்கி அறிவிப்பாங்க. அந்த டைமில் வங்கிகளே வந்து ஏலம் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வங்கியில் ஹையஸ்ட் வட்டி வரும் இல்லையா, அந்த வட்டி தான் ஃபைனலாக வந்து சூஸ் பண்ணிக்குவாங்க. வங்கிகள் தங்களுக்கு தேவையான நிதியை தாங்கள் செலுத்த விரும்பும் வட்டி விகிதத்தோட ஏலம் பெறுவாங்க. ஸோ அதுதான் மாறுபடும் ரெப்போ வட்டி விகிதம். அதுக்கான அந்த வட்டி விகிதத்தை தான் நம்ம மாறுபடும் ரெப்போ வட்டி விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எதுக்காக இந்த மாறுபடும் ரெப்போ வட்டி VRR அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, சந்தையில் வந்து பணப்புழக்கம் அப்படிங்கிறது குறையுது, கேஷாக இல்லை, ரொக்கமாக இல்லை அப்படிங்கிற டைமில் இந்த மாதிரியான விஷயத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்க ரிசர்வ் வங்கி. வங்கிகள்கிட்ட பணப்புழக்கத்தை சீர் செய்ய ரிசர்வ் வங்கி இப்போ ரீசெண்டாக ஒரு ஏலமானது நடத்தினாங்க. 3 நாள் மாறுபடும் ரெப்போ வட்டி விகித ஏலம் அப்படிங்கிறது நடந்துச்சு. அந்த ஏலத்தில் வங்கிகள் 25,101 கோடியை பெற்றிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்பார்ட்டன்ட் டே. சர்வதேச வன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 21. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இப்போ நம்ம ரெப்போ ரேட் அப்படிங்கிறது எவ்வளோவா இருக்கு, இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிங்க, இது உங்களுக்கான கொஸ்டின். ஸோ சர்வதேச வன தினம் அப்படிங்கிறது மார்ச் 21 வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ வனங்களை பாதுகாக்கணும், அது குறித்த விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுக்காக இந்த டே செலிப்ரேட் பண்ணுறோம். இந்த வருஷம் தீம் என்ன அப்படின்னா, ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிஸ், காடுகள் மற்றும் பொருளாதாரம் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். அடுத்து ஷார்ட் நியூஸ்.
நம்ம தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களில் மாணவர்கள் வந்து மனநலனை பாதுகாக்கணும், தற்கொலை செய்கிறத தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக புதிய கொள்கையை வந்து மாநில அரசு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா வினீத் அவர்கள் தலைமையில் சிறப்பு குழு அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. அவங்க வழங்கின பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்த கொள்கையானது ரிலீஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃபைனலாக இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், எங்கு அமைந்துள்ள கலிஞ்சர் கோட்டை குன்றை புவி பாரம்பரிய தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் உத்தரப்பிரதேசம். ஜவுளி ஏற்றுமதியில் இந்தியாவின் முதன்மை மாநிலமாக எந்த மாநிலம் உருவெடுத்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு. 2026 ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் கவே மதானி. கிருஷி சகி திட்டம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையது? ஆன்சர் வேளாண்மையில் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். அமோக் ஜுவாலா பயிற்சி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் உத்தரப்பிரதேச மாநிலம். இந்தியாவில் அரிய வகை நிரந்தர புவிகாந்த உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அமைச்சரவை டேஷ் மதிப்பிலான திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது? ஆன்சர் 7280 கோடி. ஹார்மோஸ் நீரிணை எந்த 2 நீர்நிலைகளை இணைக்கிறது? ஆன்சர் ஓமன் வளைகுடா மற்றும் பாரசீக வளைகுடா. இந்தியா தனக்கு தேவையான கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுவில் எத்தனை சதவீதத்தை வெளிநாடுகளிலிருந்தே இறக்குமதி செய்கிறது? 88%. இந்திய ரிசர்வ் வங்கி வங்கி அமைப்பில் பணப்புழக்கத்தை நிர்வகிக்க பயன்படுத்தும் ஒரு குறுகிய கால பணவியல் கொள்கை கருவி எது? ஆன்சர் மாறுபடும் ரெப்போ விகிதம். சர்வதேச வன தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 21. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.